திமுகவை எந்த காலத்திலும் ஆட்சியில உட்கார விட மாட்டோம்னு சீமான் முழக்கமிடுறாரு. ஆனா தனியா எல்லாருமே போட்டி போடும்போது கண்டிப்பாக திமுக தான் ஆட்சிக்கு வர அவர் போகுது. கூட்டணி வைக்க மாட்டாருங்க. தனியா அவர் தான் கூட்டணி போவோம். வைக்கலீங்க. சரி. அவர் கூட்டணி வைக்க போறது இல்ல. ஆ. இவரும் கூட்டணி வைக்க மாட்டாரு. ஆ. விஜயும் கூட்டணி வைக்க மாட்டாரு. சரி. ஏடிஎம்கேவும் கூட்டணி வைக்காது. எல்லாரும் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை உடைச்சுக்குவீங்க. திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதா சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க தெரியுமா? நாங்களாம் தனித்தனியா நிப்போம். தனித்தனியா நின்னு எங்களுடைய பிரதான எதிரியை ஜெயிக்க வச்சிருவோம். வீழ்த்துவோம் பாருங்க. வெயிட் பண்ணுங்க. எப்படி வீழ்த்துவீங்க? என்ன கணக்குல வீழ்த்துவீங்க சொல்லுங்க. இப்ப நான் சொல்லுங்க, போன தேர்தல்ல ஏடிஎம்கே உடைய வாக்கு சதவீதம் என்ன? டிஃபரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3% தான் திமுக அதிமுக. சட்டமன்றத்துல இல்ல, நாடாளுமன்றத்துல. கடைசி தேர்தல் நாடாளுமன்றம் தான். ஆமா. நாடாளுமன்றத்துல 21%. 21%. ஆமா. சோ நீங்க கூட குறைச்சு சட்டமன்றங்கும் போது கொஞ்சம் ஏடிஎம்கே இன்னும் கொஞ்சம் எட்ஜ் கிடைக்கும். ஆமா. சோ இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 5% கூட போட்டுக்கோங்க. சோ இப்ப வந்து ஒரு சரி ரொம்பவும் தலை வேணாம், ஒரு 30 கூட வச்சுக்குவோம். சரி. இப்ப திமுக உடைய பெர்சன்டேஜ் என்ன? 43. நாடாளுமன்ற தேர்தல்ல 43% வாங்கியிருக்காங்க. இப்ப 43% இந்த 30%ஆல நான் இவ்வளவும் எக்ஸ்ட்ரா ஒரு 5% போட்டேன். ஆமா. வீழ்த்த முடியுமா? கொடுத்துட்டீங்க. வீழ்த்த முடியுமா? கணக்கு வருமா? சோ ஏடிஎம்கேனால தனிச்சு செய்ய முடியாது. சரி. இன்னொன்னு, ஏடிஎம்கே இன்னைக்கு கொஞ்சம் பலவீனமான இடத்துல தான் இருக்கு. ஏடிஎம்கேவோட ட்ரெடிஷனல் வாக்காளர்கள் கூட இன்னைக்கு ஒரு சில சாதிய பிரச்சனைகளால கொஞ்சம் ஒதுங்கி ஒரு மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கிறாங்க. இப்ப அதை தான் வந்து அறுவடை செய்து பாஜக. சரி, இப்ப பாஜகவும் உள்ள இதுக்குள்ள என்டர் ஆகுதுன்னே வச்சுக்குவோம். ஸோ பாஜகவுடைய தனித்து நிற்கும் போது அப்புறம் அந்த ஈகோ சிஸ்டம் எடுத்த வாக்கு வந்து ஒரு 18%. இப்ப அந்த 18% இவங்களோட சேருங்க. இப்ப இதோட கேட்கும்போது இப்பதான் அந்த ஃபைட் வந்து கொஞ்சம் ஈக்குவல், அதாவது திமுகக்கு ஈக்குவல் அப்படிங்கிற இடத்துக்கு வருது. ஸோ இவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க, இது போக சாமானியர்களுடைய, அதாவது இந்த கட்சி சாராத, இந்த கட்சிகளோட வாக்குகள் அல்லாத பொதுவானவர்களோட வாக்குன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப அவங்க வந்து இப்ப திமுக மேல ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகள் ஒண்ணு இருக்கும். இந்த அதிருப்தி வாக்குகள் ஒரு இடத்துல குமிஞ்சா தான் ஏதாவது ஒரு கூட்டணி வந்து பெரிய அளவுல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கரெக்டா? சரி, இந்த அதிருப்தி வாக்குகள் குவியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட குவியும்? இப்ப எடப்பாடி மட்டும் தனியாக நின்று ஒரு அளவுக்கு சப்போஸ் ஈக்குவலான பெர்சன்டேஜ் வச்சிருக்காரு அப்படின்னா பாஜக மேல வெறுப்பு கொண்டவனும் எடப்பாடி பக்கம் சாயருக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இன்னைக்கு அது சாத்தியம் இல்லாம கிடக்கு. ஏன்னா சிறுபான்மை மக்கள் கண்டிப்பா பாஜக பக்கம் இருக்கக்கூடிய கூட்டணி பக்கம் தலைவச்சே படுக்க மாட்டாங்க. சரி, அது நீங்க எவ்வளவுதான் இது பண்ணீங்கனாலும் பண்ண மாட்டாங்க. சரி, இந்த சிறுபான்மை வாக்குகள் அப்ப சிறுபான்மையில திமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகள்னு ஒண்ணு இருக்குமா? அந்த சிறுபான்மை அதிருப்தி வாக்குகள் எந்த பக்கம் போகும் அப்படின்னு விஜய்க்கு போகும். நானா சொல்லல, நீங்களா சொல்றீங்க. சோ விஜய்க்கு சிறுபான்மை மக்களுடைய ஆதரவுங்கிறது இப்ப வரைக்கும் களத்துல நம்ம பாக்குற வரைக்கும், நமக்கு தெரிஞ்ச வட்டத்துல பாக்குற வரைக்கும் ஒரு படி கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா அவரே ஒரு கிறிஸ்துவர், அது இல்லாம பாஜகவால பல முறை அவர் கிறிஸ்துவருங்கிறதுனால ஒரு விமர்சனம்ங்கிறதெல்லாம் இருந்ததுனால, ரெண்டாவது அவர் வந்து அதை வந்து வெளிப்படையாவே ஜோசப் விஜய்னு போட்டுக்கிட்ட ஒரு நபர். அப்ப குறிப்பா கிறிஸ்தவர்களுடைய வாக்கு இந்த முறை வந்து விஜய்க்கு கொஞ்சம் கணிசமான வாக்குகள் வந்து வரும் அப்படிங்கிற ஒரு பார்வை ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த அதிருப்தி வாக்குகளை விஜய் ஒரு பக்கம் உடைப்பாரு.